ஆலங்குளம் அருகே மின்சாரம் தாக்கி குழந்தை பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்த 9 வயது சிறுமி பிரித்யா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை பெறுகிறார் நமது செய்தியாளர் சாலமன். சாலமன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? கூடுதல் விவரம். அருகே உள்ள கிராமம் கடங்கநேரி முழுவதும் விவசாய சார்ந்த கிராமமான இங்கு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு இப்பகுதியில் மிதமான சாரல் மழை பெய்துள்ளது. அதன் காரணமாக அங்குள்ள 2 சிமெண்ட் மின்கம்பங்கள் ஒரு கோயில் மீதும் இன்னொன்று வயல்வெளி மீதும் சாய்ந்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வந்த மின்சார ஊழியர்கள் வயல்வெளிகளுக்கு செல்லும் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு வீடுகளுக்கு செல்லும் மின்சாரத்தை மட்டும் விநியோகம் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை அங்குள்ள இரும்பு மின்கம்பம் ஒன்று வீடுகளுக்கு மத்தியில் உள்ளது. அந்த மின்கம்பத்தில் 2 சிறுமிகள் அதில் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த விளையாடி கொண்டிருந்த சிறுமிகள் மீது அந்த மின்கம்பம் சாய்ந்ததால் ஏற்பட்ட கசிவு காரணமாக அந்த 2 சிறுமிகளும் அந்த மின்கம்பத்தின் அடியில் உள்ள இடிபாடுகளுக்கு சிக்கியுள்ளனர். அந்த சிறுமிகள் சிக்கியுள்ளதை பார்த்து அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சிறுமிகளை மீட்டுள்ளனர். அதில் ஒரு சிறுமி ஜமித்ரா சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்னொரு சிறுமி பிரதிதா உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவரை மீட்டு உடனடியாக ரெட்டியார்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு மேலும் சிகிச்சை அளித்த பின் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜமித்ரா உயிரிழந்தது காரணமாக இந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஜமித்ரா நேற்றுதான் அவர்கள் சொந்த ஊரான தூத்துக்குடியிலிருந்து பாட்டி வீட்டுக்கு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மேலும் இப்பகுதியில் ஊத்துமலை போலீசார் மற்றும் ஆலங்குளம் வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.